ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அவன் கர்த்தர் பாருங்க, வெளியிலேருந்து வந்து எவ்வளோ பக்கத்தில் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. நாங்கள் ஒன்றுமே செய்கிறது கிடையாதுங்க, எல்லாமே அவங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை செஞ்சு கொடுப்போம், அவ்வளோதான். அதுக்கே இவ்வளோ ஒரு கனத்தை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு எல்லாம் சொல்லுமா என்ன அப்படின்னா, போகிற இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி யாரும் என்ன பண்ணலை அப்படின்றதுனால தான் அவங்க இப்போ நாம் வந்து இதெல்லாம் விஷயத்துலலாம் பால் மாறுறதே கிடையாது. பாசமாக வந்தால் செஞ்சு அழகாக அவங்கள அந்த ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்துவது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதை எங்கே போனாலும் சொல்கிறாங்க, எங்கே போனாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி. அல்லேலூயா. நாம் எல்லாருமே அப்படி தாங்க மாறணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஜெபிச்சுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க சொல்கிறாங்க, ஆல்ரெடி நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வித்தியாசமான முறையில் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, இதை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களாம். ஒரு எல்லையை சொல்லுவோமா, நாங்கள் டிசம்பரில் வந்துட்டு போனாங்க, ஜனவரியில் வரல, இது பிப்ரவரி. ஒருத்தவங்க கூட ஃபோன் பண்ணலையே சப்பா, நாங்களும் ஃபோன் பண்ணுற மாதிரி தெரில என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நேரிலே வந்துட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்து கிராமத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஃபோனு கையில் கிடைக்கல. ஒரு அல்லையே சொல்லுவோமா. ஆமாம், அவங்களோட வேலை என்ன தெரியுங்களா, வேலைக்கு போன மீதி அந்த சனிக்கிழமை நாட்கள்னால் எல்லா சனிக்கிழமையும் நம்மளை மாதிரி வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு நாள் அப்படி இல்லை, எல்லா சனிக்கிழமை அதாவது வந்து திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரலாம் ஆட்டோ ஓட்டுவாங்க. அவங்க வேலையை செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, லீவ் போட்டு வராங்க பாருங்கள். அல்லேலூயா. எதுக்கு பரலோகத்தில் நாங்கள் போனால் எங்களுடைய பலன் நாங்கள் மிகுதியாக இருக்கணும். ஒரு எல்லையை சொல்லுவோமா. அல்லேலூயா. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சம்பாதித்த சம்பாதனையை வச்சு பொதுவாக என்ன பண்ணுறாங்க, அவங்களே சாப்பாடு ரெடி பண்ணால் முடிஞ்சால் பண்ணுறாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறையான்னு சொல்கிறவங்ககிட்ட கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்க திருப்தியாக அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற அந்த நேரம் கூட இல்லை. நாமெல்லாம் வறுப்பத்தி ஐயா டைம் ஆகிடுச்சு வானதான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரில. நம்ம இடத்துக்கு வந்தவங்க இப்படி சொல்கிறேன், ஒரு எல்லையை சொல்லுவோமா. பாருங்கள், ஊழியத்துக்கு தான் வந்தாங்க, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எங்களை அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு எல்லையை சொல்லுவோமா. அப்போ எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த அருமையான ஐயா அவங்கெல்லாம் இன்னும் ஊழியத்தில் பலப்படணும். பல இடங்களில் போகிறாங்க, நல்லா எங்கே உதவாங்கினாலும் வாங்கிக்கிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்காகலாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம இங்கே வாங்கயா, இங்கே இடம் இருக்குதுன்னு சொன்னால் போதும், அடுத்த மாதம் வந்துடுவாங்கங்க. மேன் அல்லேலூயா. அந்த மாதிரி நல்லா ஊழியம் செய்ய வருவாங்க. போன வாட்டி நம்ம இடத்துல இப்போ போட்டோம்ல, அதனால் இங்கே போட முடியாது. இப்போ வேறு ஏதாவது இடத்த தான் அவங்களுக்கு காண்பிக்கணும். ஒரு இல்லையே சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர்களைப் போல நாமளும் ஊழியத்தில் வாஞ்சவர்களாய் தாகவர்களாய் மாறணும். சரி, வசனத்துக்கு நேரம் நாம் கடந்து போவோம். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்குவோமா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு யார் கேட்குறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க, அவர்கள் அதை கைக்கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கை கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவை. அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், அவர்கள் கை கொண்டு அதன்படி நடக்கும்படி நீங்கள் ஆமென் உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அந்த உபதேசத்தை கேட்டு நடக்கிறவர்கள் யாருன்னா பாக்கியவான்கள்.
அந்த உபதேசத்தை கேட்டு அதற்கு பின்னே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவர்கள் அதை கேட்டு அதன்படி நடப்பார்களாம். எனக்கு அன்பார்களே, இன்றைக்கு நாமளும் அதே பாரம்பரியத்திற்குள்ள தான் இருக்கிறோம். அல்லேலூயா. பழைய பாரம்பரியம் அல்ல, புதிய பாரம்பரியம். ஆண்டவருடைய வசனத்தை உபதேசிக்கும் பொழுது வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை விசுவாசித்து அந்த வசனத்தை வாஞ்சித்து ஸ்தோத்திரம் அந்த வழிகளின் படி நாம் நடக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் உபதேசம். அவர்கள் சரி பண்ணும்படிக்கு நீங்கள் அவர்களோடு கூட பேசுங்கன்னு சொல்றார் கர்த்தர். பேசுவது தான் உபதேசம். அதை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இங்கே வசனம் அப்படிதான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு நாம் உபதேசம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. சத்தியத்தை குறித்து பேச வேண்டியதாக இருக்கிறது. நம்மோடு கூட யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற வேற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதா? வசனம் அப்படித்தானே சொல்றாரு. வாசிங்களே திரும்ப. யாருக்கு சொல்றாருன்னா சீடர்களுக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கிற அந்த ஜனங்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அவர்களெல்லாம் கை கொள்ளணும், அவரெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கணும். அவங்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க. அதுதான் நம்முடைய வேலை. ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா, கேட்கிறவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு நம்முடைய வேலை என்னன்னா ரட்சிப்புக்கு நேராக வழி திருப்புவது தான் நம்முடைய வேலை. கூடு மட்டும் அவங்களை இயேசு பக்கமாக திரும்பணும். இயேசு நல்லவர்னு சொல்லுவதனாலே ஸ்தோத்திரம் நமக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு அன்பு உள்ளவர் என்று சொல்லுவதனாலே நமக்கு தான் ஆசீர்வாதம். அவரை நம்பினேனா அவர் உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லுவதுதான் ஆசீர்வாதம். நம்ம பண்ணுகிற உபதேசம் இருக்குது பாருங்க, அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம சொல்ற வார்த்தையை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்புவார்களானால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், அதை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமென். 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 ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் எந்த சூழ்நிலை நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டாரு? சரியாய் இருந்தால், அல்லேலூயா, சரியாய் நடந்து கொண்டால், சரியாய் உபதேசத்தை கை கொண்டால் அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்ம விட்டு விலக மாட்டார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட தேவன் இருக்கணும்னு சொன்னா உபதேசை கேட்கிறவங்களும் சரி, வாசிக்கிறவங்களும் சரி, பேசுகிறவங்களும் சரி, அதை கை கொள்ளுவர்களாக இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது இல்லையா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதிலே எழுதியிருக்கிற படிக்கு நடக்கிற எந்த மனுஷனும் யாராதான் இருப்பான்? பாக்கியவான்களா இருப்பான். அப்போ இதை கை கொள்ளாமல் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னா நம்மளை நாம் ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி என்ன பண்ணணும்? நடக்கணுமா? அப்படி நடக்காதவன் அவன் யார் இல்லை? ஸ்தோத்திர பாக்கியவான் அல்ல. அப்போ அதை கை கொண்டு அதில் நடக்கும் பொழுது அதில் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான இயேசு சொன்னார்னா சொன்னதான் செய்வார். அவர் சொல்லாத எதையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? செய்யவே மாட்டாரு. நீ கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம கை கொள்ள வேண்டியவைகளை சரியாய் கை கொள்ளணும். நாம பிறருக்கு உபதேசம் பண்ண வேண்டியவைகளுக்கு சரியாய் உபதேசம் பண்ணணும். யாராவது உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு தேடி வராங்கன்னா அவங்க சொல்ற கதையை கேட்டுக்கணும், உட்காந்துக்கணும், ஊங்கோட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புவேன் கூடாது. அல்லேலூயா. இங்கே சொல்றாரு இல்லையா, மத்தேயு சுவிசேஷத்தை சொல்றாரு. ஆமென். அவர்களுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுங்க? கை கொள்ளும்படிக்கு
அப்படின்னா அவங்க வார்த்தையை பேசி விடாதபடிக்கு நாம் பேசணும். ஒரு வேலை பாரத்தை சொல்கிறாங்கன்னா அந்த பாரத்தை கேட்டு நாம் ஜெபிக்கிறவங்களா மாறணும். கதை பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு வாமான்னு சொல்லணும். இல்லைன்னா அவங்க கதை பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் கதையை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன கதை, என்ன கதை, அங்கே போனியா, என்னது அதல்ல, உங்கள் கதை, உங்களுக்குள்ளே உபதேசம் பண்ண சொல்லி கொடுத்துருக்குற அந்த கதையை ஸ்டார்ட் பண்ண. அவங்க வாயை அடைக்கணும். அல்லேலூயா. அவங்க சொல்கிறத கேட்டுக்கின்னு ஆமாம் ஆமாம் அவள் அந்த வீட்டில் போனால் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டா, அந்த கதையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை அதை நமக்கு சொல்லணும். இப்போ இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்று அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்கிறார் இல்லையா. அப்போ உபதேசத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு அவர் நம்மோடு கூட இருப்பார் இல்லைங்களா. அவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம். என்ன நடந்துச்சு சொல்லுங்க. யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தாரு. என்ன நடந்துச்சு? எங்க அந்த எகிப்து தேசத்தின் ராஜா சொல்றான், இந்த யோசேப்பு வந்ததுனால தான் என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்புள்ளதா இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண சிறை கைதியாய் பிடிக்கப்பட்டு போன யோசேப்பு, அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாய் போன யோசேப்பு, அவன் அங்கே தங்கி தாபரத்தை கர்த்தர் அவனோடு கூட இருந்தால், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அந்த தேசம், அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க உள்ள ஜனங்கள் பார்த்தாங்க, இந்த யோசேப்பு எனக்கு நம்ம சிறைப்பிடிச்சு கொண்டு வந்தோமோ அன்றையிலிருந்து நம்முடைய தேசம் எப்படி இருக்குது, செழிப்பா இருக்கிறது என்று சொல்லி அவனை வீட்டு விசாரிப்புக்காரனாக வச்சிட்டாங்க. சிறையில் இருந்த ஆளை எங்க வச்சாங்க? அரண்மனையிலே வீட்டு விசாரிப்புக்காரன். அதாவது ராஜாவுடைய அந்த அரண்மனை, உனக்கு அரண்மனைன்னு சொன்னா வீடு, அதெல்லாம் அரண்மனை மாதிரி தானே இருக்கும். அந்த வீட்டில் வேலை விசாரிப்புக்காரனா வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ராஜஸ்தானத்தில் உட்கார வச்சாங்க. எப்படி? அல்லேலூயா. கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால. ஆமென். யோசித்து பாருங்க, இந்த யோசேப்பு எங்கேயாவது தவறு செய்தானா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே உதறி தள்ளிவிட்டு ஓடினான் என்று சொல்லப்படுது. அப்ப கர்த்தர் அவனோடு கூட இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, அவர் நம்மோடு இருப்பார். நம்மோடு இருந்தால் காரியம் சக்ஸஸாக இருக்கும், காரியம் மாறுதலாக இருக்கும் என்பதை நம்ம நன்று அறிந்து கொள்ளணும். நம்மோடு கூட ஆண்டவர் இல்லைன்னா எதுக்கும் தடக்காப்பட்டுக்கான என்னோ இதை பண்ணி என்ன பண்ணுவோம், சமாளித்து வந்துடுவோம். ஆனால் அங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. யோசிக்கணும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க தான் பிரயாசப்படுறாரு. ஸ்தோத்திரம். நாம் என்ன பண்ண, கேட்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆமாம் நம்ம சொல்லிட்டோம் அவ்வளோதான், நாம் அதன்படியே செய்யலாம் அப்படின்னு நாமளும் என்ன பண்ணோம், நம்மளை சரி பண்ணிக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யோசேப்போடு கூட மாத்திரம் அல்லங்க, நம்மோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். அவர் ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். அவர் ஆசீர்வாதத்தை ஊற்று கண்களை திறந்து நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை நிரப்புகிற கர்த்தர். ஆகவேதான் ஸ்தோத்திரம், நம்மோடு கூட அவரை இருக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை, விசுவாசம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னா ஸ்தோத்திரம், நாம் கேட்கிறவர்களுக்கு உபதேசம் பண்ணவர்களாய் மாறணும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள நாம இருந்தால் நிச்சயமா பாருங்க, அந்த யோசேப்பு சொல்றது தான் அந்த தேசமே என்ன பண்ணுச்சு, கேட்டுச்சா? அந்த ராஜா சொல்லிட்டாரு, இந்த யோசேப்பு என்ன சொல்றதோ அதன்படி தான் நாம் எல்லாரும் நடக்கணும். நான் அடையாளத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணுவேன், சிங்காசனத்தில் உட்காருவேன். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டு ஆளுகை செய்கிறவர் இந்த யோசேப்பு தான்.
அப்போ பாருங்க, அந்த எகிப்து தேசத்தில் அந்த பார்வோனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் உள்ளம் மாறுதலாக இருக்குமானால் பொதுவாகவே எபிரேயரில் பார்த்தாவே அடிமைத்தனமாக தான் என்ன பண்ணுவாங்க, வேலை கொள்ளுவாங்க. அவங்களெல்லாம் தூக்கி மேலே உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த யோசேப்பு மேலே வந்ததுக்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவன் இருந்தார். ஸ்தோத்திரம். அவன் பேசின காரியங்கள் தான் அந்த தேசமே கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க பிரியமனே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் உன்னோடு இருந்த எந்த பிரச்சனையை கண்ட நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்படுவோ கலங்குவோ வேண்டாம். அவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுறாரே. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா. இப்போ நம்ம அப்பா நம்மோடு கூட இருந்த எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் எதுக்கும் நம்ம அசைய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? எந்த சூழ்நிலையும் அவர் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படி ஓரமாக இருங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லவே கூடாது. அடிக்கடிக்கு அந்த கதை தான் இப்போ கூட ஞாபகம் வந்து பாருங்க. ஒரு தம்பி ஆண்டவரை எதுக்கு அழைச்சானா, பிறந்த நாளுக்கு அழைச்சானா. அரசியல்வாதியும் பிறந்த நாளுக்கு என்ன பண்ணியிருக்கான், அழைச்சிட்டான். முதல்ல என் புள்ள கூப்பிட்டானேன்ட்டு என்ன பண்ணிட்டார், ஃபஸ்ட்டா வந்துட்டான். வந்த உடனே அந்த வீட்டில் இருந்த ஒரு சேர் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, போட்டுட்டு ஐயா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்கும் அழைப்பு கொடுத்துட்டான். புரியுதுங்களா? அரசியல்வாதிக்கும் அழைப்பு கொடுத்துட்டான், நண்பர்களுக்கும் அழைப்பு கொடுத்துட்டான். அப்பா இயேசுவுக்கும். இப்போ நல்லா யோசிங்க, நீங்கள் போகிறீங்களே திருமணத்துக்கு, எந்த அரசியல்வாதியாவது வராமல் இருக்கானா? முதல்ல எர்ணாவூரில் பிள்ளை ஃபங்க்ஷன் நடந்தது. இதுக்கு பயக்கலாம் வேணாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த யோசேப்பு உட்கார்ந்து எஜமானுடைய அந்த எகிப்து நாட்டு எஜமானுடைய அந்த ஸ்தோத்திர மேசையில் சாப்பிட்டது இல்லாமல் அவங்களுடைய தகப்பன் தாய் கிடையாது, தகப்பன் சகோதரர்கள் 11 பேரும் என்ன பண்ணுறாங்க, வந்து சாப்பிட்றாங்க. எப்படி? கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தில் சேர்க்கவும் மாட்டாங்க, ஆதியாகமத்தில் அது ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்க. யார்? எகிப்தில் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் யார்? பெரிய ஆளுங்க. சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள்லாம் மோலியார், செட்டியார், பனையார் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நாமெல்லாம் யாருன்னா சாதாரண அப்படி அவங்க நினச்சிட்டு அந்த தரமட்டம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம தான் டாப்பு. அல்லேலூயா. மீதியெல்லாம் டூப்பு. அல்லேலூயா. என்னைக்குனாலும் பாதாளம் ஆணு வாயை திறந்துக்கின்னு வாரி கொட்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறன்னா நீ உபதேசத்தை கேட்குறோன்னா மாத்திரம் இல்லை, கேட்குறவர்களுக்கு உபதேசம் பண்ணுகளாய் மாறு. ஆண்டவர் உன் கூட இருப்பார். நான் எப்படி ஆண்டவரை உங்களுக்கு சொல்லுவேன், நான் எப்படி ஆண்டவர் உன் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணும்போது என்ன தான் பண்ணணும், சொல்லணும், ஜெபிக்கணும். அப்போ தான் காரியம் கைகூடி வரும், காரியம் மாறுதலாக இருக்கும். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொன்னார். அவர்கள் கேட்கும்படி, அவர்கள் கை கொள்ளும்படி நீ உபதேசம் பண்ணு. வேற வீணானது ஒன்றும் பாசாத. ஏன் தெரியுங்களா? நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன்.
நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று அவர் அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அம்மா, அவர் மேலே இருக்கிறார், நாம் அவர் பாதத்தில் கீழே இருக்கிறோம். ஆகவே அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்வோம்னால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். நம்ம பலனாய் இருப்போம். நாம் இன்னும் பலத்தின் மீது பலன் அடைந்து ஆசீர்வாதத்தில் ஆரோக்கியமாக இருப்போம். பிரியமல்ல, எத்தனையோ போராட்டம் சரீரத்தில் இருந்தாலும் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, ஒரு ஊழியம் கூட தடைப்படாதபடிக்கு பல கிலோமீட்டரில் போயிட்டு வரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாரு. ஆனாலும் கூட போயிட்டு தேவனுடைய சமூகத்தில் அவர் என்னோடு கூட வரதுனால வீடு வந்து திரும்புகிறோம். ஆமென். போகிற இடங்களில் காரியங்களை கர்த்தர் சக்ஸஸாக மாத்துறாரு, நடத்துறாரு. என்னென்ன லாங்கில் இருந்து ஜனங்க வரமாட்டாங்க, பக்கத்திலே இது நாங்கள் போய்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருங்க. உங்களை பார்க்குறவங்க அந்த சர்ச்சுக்கு போனதுனால நீ நல்லா இருக்கிறிய, நானும் வரட்டமானு சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை உனக்குள்ளே இருக்குமானால், ஆமே, நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே திரலாம். ஆனால் அந்த ஆத்துமாக்கள் அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எங்களை கொண்டு மாத்திரமல்ல உங்களை கொண்டும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கும் ஆமீன் வேதத்தை பேசுறதுக்கு திராணி இருக்குது, ஞானம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற மன்னாவை கேட்கிறவர்களுக்கு ஆமே சோத்திர கை கொள்ளும்படி அதை பேசுங்க. வீணானது பேசாதீங்க. வீணானது நடப்பிக்கிற காரியம் நமக்குள்ளே வரக்கூடாது என்று ஆண்டுடைய வேதம் அழகாக சொல்லுகிறது. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நாம் கேட்டு அதன்படி நாம் நடப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே சப்பா, இந்த காத்திருப்பு ஜெபத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரை நான் கூடவே இருக்கிறப்பான்னு சொன்னீங்களே, என் உபதேசத்தை கைக்கொள்ளு, நான் உன் கூட இருக்கிறேன். கேட்கிறவங்களுக்கு என் உபதேசத்தை சொல்லு, ஆமே சோத்திர, நான் உன் கூட இருக்கிறேன். அவர்கள் அதை கை கொண்டு அதன்படி நடக்கும்படி நீ சொல்லு என்று சொன்னீரேன். நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னீரேன். நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே. ஆமா ஆண்டவரே, உங்களுடைய அன்பு கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். தொடர்ந்து கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.